வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது உன்னால பார்க்க. சங்கீதம் 40 8 வாசிக்கிறேன். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியமும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. இது ஒரு அருமையான சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு ஆழமான வெளிச்சங்களை நமக்கு ஏற்படுத்தி தரும். இதில் ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். அந்த 8 10 வரையும் அவன் ஆரம்பிக்கும் போது, அந்த 8 ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அதாவது உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்னு சொன்னா உள்ளுக்குள்ளாக ஒரு விருப்பத்தை எதிர்பார்க்கிறான். கர்த்தருக்கு எப்படி ஒரு காரியத்தை பிரியத்தோடு கூட அப்படின்னா ஒரு நன்மையோட இணைஞ்சி ஒரு பரிபூர்ணத்தோடு எப்படி செய்யறதுன்ற ஒரு சந்தோஷத்தை அவன் கேட்குறான். பாருங்க, எப்பவுமே 2 விஷயம் இருக்கும். ஒன்று மனதார செய்கிற ஒரு காரியம், இன்னொன்று மேலோட்டமாக செய்கிற காரியம். இந்த 2க்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். மனதார செய்கிற காரியத்துக்கும் மேலோட்டமாக செய்கிற காரியத்துக்கும். மனதார செய்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு உள்ளுக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு நிறைவிலே அதை செய்கிறது. அந்த மனதார செய்கிறது. அதில் எந்த விதமான மறைவும் வச்சுக்க மாட்டோம். அதில் எந்த விதமான எதிர்பார்ப்பு கூட இருக்காது. ஒரு பெரிய சந்தோஷத்தோட செய்யுது. அதான் மனதார செய்யுது. பாருங்க, மேலோட்டமாக செய்யுதுன்னு ஒன்று இருக்குது. இந்த மேலோட்டமாக செய்யுதுன்றது கொஞ்சம் வித்தியாசமானது. இது செய்வோம், ஆனால் அதில் அது ஒரு பெரிய மேன்மை இருக்காது. உள்ளுக்குள்ளே இருந்து செய்கிற மாதிரி இருக்காது. பாருங்க, உதாரணத்துக்கு எடுத்துங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, 2வது மாடியில் இருக்கிறீங்கன்னு வைங்க. வாடகை கொடுக்குறீங்க, மாதம் மாதம் வாடகை கொடுக்குறீங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. வீட்டை சுத்தம் பண்ணணும்னு வரும்போது 2 மாடியும் பெருக்க மாட்டோம். நம்ம வீட்டை பெருக்குவோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி பெருக்குவோம், படிக்கட்டெல்லாம் பெருக்க மாட்டோம். ஏன்? ஏன்னா இருக்கிற இடம் அதுக்கு வாடகை கொடுக்குறேன், அது வரையும் தான் நான் செய்வேன். அதுக்குள்ள ஃபுல்லாக செய்யணும் எனக்கு அவசியம் கிடையாது, செய்ய மாட்டோம். சில நேரத்தில் செஞ்சாலும் ஒரு படிக்கட்டு ஒரு ஸ்டெப் செய்வோம். 2வது மாடியில் நான் இருக்கிறதுனால முதல் மாடி படிக்கட்டையும் போய் நான் பெருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் சரி, அங்கெல்லாம் அதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட அந்த சார்ஜ் வாங்கிடுறாங்க, மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போட்டு வாங்கிடுறான். ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியுது, அதனால தான் வாங்குறான். ஆனால் சொந்த வீடு இருந்துச்சுன்னு வச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க எப்படி வச்சிருப்போம். 3 மாடி இருந்தால் கூட அழுக்கா இருந்துச்சுன்னா நம்மளே தொடப்படுத்தி என்ன பண்ணிட்டு இருப்போம், பெருக்கும். ஏன் அப்படின்னா மேலோட்டமாக ஏன் செய்யணும்னா அது என் வீடு கிடையாதுங்க, அதை எப்படி நான் போய் செய்ய முடியும். பாருங்க, சிலர்லாம் இந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை அந்த வீட்டை மேன்மையாக வச்சுக்க மாட்டாங்க. ஓனர் பார்க்கும்போது அப்படியே அவர் வயிறே எரிஞ்சிடுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அவங்க கேட்பாங்க, வாடகை கொடுக்கல, சும்மா கொடுக்குற வீட்டை வாடகை கொடுத்துருக்குறல. வாடகை கொடுக்குறோம் இல்லைன்னு நான் சொல்லலை, வீட்டுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு முழு விருப்பம் இருக்காது. ஆனால் சொந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், அந்த வீடே வித்தியாசமாக இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கும் நான் போயிருக்கிறேன், சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கும் நான் போயிருக்கிறேன். இந்த 2 வீடும் பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டாடி முடியும். ஏன்னா இது மேலோட்டமா இருக்குது. வந்தா தங்குறோம், போறோம், இதை வாடகை கொடுக்குறோம், இருக்கிற வரையும் 1 வருஷம் 11 மாசம் அக்ரிமெண்ட் முடிஞ்சா ஒத்து வரானா பார்ப்போம், இல்லை அடுத்த வீட்டை பார்த்துப்போம். சொந்த வீடு அப்படி கிடையாது, நல்லா வச்சிருப்போம். பாருங்க, அது நம்ம வீடு. பக்கத்து
காம்பவுண்டில் கூட குப்பை இல்லாமல் பார்த்துக்குவோம். நம்ம தெருவு கூட நல்லா இருக்கும், வீட்டு முன்னாடி கூட நல்லா பெருக்கி கிரிக்கி சுத்தமாக வச்சுருப்போம். இது நல்லா விருப்பமாக செய்யுது. இன்னொரு உதாரணம் சொன்னால் இன்னும் பளிச்சுன்னு புரியும். நீங்களாம் வேலைக்கு போகிறீங்க, வேலை செய்யும் போது பாருங்கள், உங்கள் மனசுல கை வச்சு சொல்லுங்கள். சொல்லவே வேணாம், சிரிச்சிட்டீங்க பார்த்தியா? எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அந்த வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களே யோசிச்சுக்கோங்க. என்ன செஞ்சாலும் அவ்வளோதான், என்ன இவங்ககிட்ட வேலை பண்ணாலும் அவ்வளவுதான். நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னா, நான் நிறைய இந்த டிராவல்ஸ் எடுத்துன்னு வெளியூருக்குலாம் போவேன். சில டிரைவருங்க பார்த்தீங்கன்னா கணவனு ஓட்டுவான், அப்படியே காரை டபா டிபின் பள்ளத்தில் இறக்கி அப்படியே ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான். அப்படியே போய் அவனுக்கு என்னன்னா என்னை எடுத்து இறக்கிடணும், அந்த ஷார்ட் ஷீட்டை அங்கே ஆஃபீஸில் கொடுத்துடணும், என்கிட்ட கமிஷனை வாங்கிடணும், அவங்ககிட்ட கூலி பேட்டா வாங்கிடணும். காரு கண்டபடியான அவனுக்கு பிரச்சனை இருக்காது. பார்த்துறீங்களா நீங்கள்? எல்லாம் சொல்லுவோம், ஏங்க கொஞ்சம் மெதுவாக தான் போங்களேன். இல்லை சார், அடுத்த ட்ரிப்பு வந்துடுறதுக்குலாம் போயிடும் சார். பள்ளம் மேடு கிளச்சி எல்லாம் கண்ணா முன்னான்னு மெரிப்பான் பாருங்க, அப்படியே பான்னு இருக்கும். ஆனால் அப்படியே ஓனர் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போய் வண்டியை லேண்ட் பண்ணுவான். அப்படியே பார்த்துறீங்களா நீங்கள்? சொந்தக்கார யாராவது அப்படி ஓட்டுவாங்களா? நீங்கள் யோசித்து பாருங்க. என்னதான் உனக்கு நேரமானா கூட சரி, ஒரு பள்ளம் குழி வந்தால் டபா டிபின் இறக்கி ஓட்டுவோமா? இல்லை பண்ண மாட்டோம். ஏன்னா அது என் காரு, அது விருப்பத்தோடு நான் செய்வேன். அந்த டிலைட்னஸ் உள்ளுக்குள்ள என் காரை நான் அப்படி தான் வச்சிருப்பேன். ஆனால் வாடகை பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்டுறவங்க அப்படி ஓட்ட மாட்டாங்க. சில டிரைவர் நல்ல டிரைவருங்கிறாங்க பாருங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார், இந்த கார் எவ்வளோ நல்லா இருக்குதோ அவ்வளோ நாள் என் ஓனர்கிட்ட நான் வேலை செய்யலாம் சார், இந்த காரை வந்து என்னை நம்பி கொடுத்துருக்கிறாரு. அப்படி சில ஓனருங்க இருக்கிறாங்க, எல்லாரையும் எடுக்க முடியாது. வேலைக்கு போகும்போது கூட பாருங்க, நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டோட செய்யறது கிடையாது. பார்த்தா வேலை செய்வோம், ஆஃபீஸர் வந்தால் வேலை செய்வோம், டீம் லீடர் வந்தால் வேலை செய்வோம், நம்மளை 4 பேர் பார்த்தா வேலை செய்வோம். இல்லை ப்ராஜெக்டை கொடுத்தாங்கன்னா அதை வரையும் டக்கு 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 டக்குன்னு அடிச்சு முடிச்சுட்டு சில நேரத்தில் அது எவ்வளோ முடியுமோ ஓகே அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இருக்காது பாருங்க. ஆனால் ஆள் பார்க்குறாங்கன்னா அது நோட்டமே வேற மாதிரி இருக்கும். இந்த மேலோட்டமாக செய்யறதுன்றது வந்து பாருங்க ஒரு பெரிய நன்மை கிடையாது. நீங்கள் எதில் ஒன்றாலும் எடுத்துங்க, இதை அப்படியே உங்களை கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வாழ்க்கை கூட வாங்க. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா மேலோட்டமாகவும் நீங்கள் செய்யலாம், மனப்பூர்வமாகவும் செய்யலாம். ஒரு ஜபமாக இருக்கலாம், ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு வேதம் வாசிக்கிறதா இருக்கலாம், ஒரு ஊழியம் செய்கிறதா இருக்கலாம். பாருங்க, இந்த மேலோட்டமாக செய்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்மையை உங்களால் காணவே முடியாது. அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானதும் கிடையாது. ஆனால் மனப்பூர்வமாக செய்யறதுன்றது ஒரு பெரிய ஆசை. இவன் அதை தான் சொல்கிறான். இந்த வார்த்தை வந்து எபிரேய மொழியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்னு சொன்னா அவன் என்ன சொல்ல வரானா, நான் எதுவும் மேலோட்டமா ஒரு காரியத்தை செய்ய நான் விரும்பல, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். உம்முடைய சந்தோஷம், உம்முடைய டிலைட்னஸ் அதை நான் ஏற்றுக்கொள்றேன், அதை வாஞ்சிக்கிறேன், அதை செய்யணும்னு நினைக்கிறேன்றான். எது மாதிரி ஒத்துக்கிறீங்க பாருங்க. அதனால தான் பாருங்க, சில நேரத்தில் கூட சிலர்லாம் என் மேலே கோவம் இருக்கும். உங்க விருப்பம் இல்லைன்னா நீங்க விருப்பத்தோட இதை செய்யலன்னு வச்சுங்க, எனக்காக ஒன்று பண்றதெல்லாம் ஒரு வீண் பாருங்க. பாஸ்ட் போன எதாவது சொல்லுவாரு, லேட்டா வந்துச்சுன்னா அதனால தான் நான் யாரையுமே எதுவும் திட்டுறதும் கிடையாது, யாரையும் ஒன்றும். இது வந்து உங்களுக்குள்ள இருந்து வர்றதுங்க. இது வந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ளாக மனதார செய்யற ஒரு விஷயத்தை இன்னொருத்த சொல்லி வரவே வராது. நான் மனதார செய்யணும் நான் முடிவெடுத்தால் ஒழிய அதை செய்யவே முடியாது. ஒரு ஊழியத்தை கூட நீங்க எடுத்துங்க, நீங்க நான் வந்து பிரசங்கம் பண்றேன்னு சொன்னா எந்த கட்டாயத்தில வந்து நான் பிரசங்கம் பண்ணல. ஐயோ ஜனங்களாம் வருவாங்களே, என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை நம்ம வரல, அப்படியெல்லாம் நான் வரல. எனக்குள்ள ஒரு சந்தோஷம், நான் பிரசங்கம் பண்ணணும், ஜனங்க வருவாங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், எவ்வளவு பிரச்சனைனாலும் பரவாயில்ல போகணும், அவங்க முன்னாடி நிக்கணும். அது மனதார ஒரு ஏற்படுகிற காரியம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்மளை கொண்டு போகும். அதனாலதான் பாருங்க, எப்பவுமே உங்களுக்கு சொல்றேன், உலக ரீதியா எடுத்துங்க, ஆவிக்குரிய ரீதியா எடுத்துங்க, ஒரு சலிப்பு உள்ள வச்சு செய்யாதீங்க. என்னடா பொழப்பு, என்னடா வாழ்க்கை, என்னடா இப்படிலாம் செய்யாதீங்க. மனதார செய்யுங்க. வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் பாருங்க, இது வந்து ஒரு பெரிய கோட்பாடு. நான் ஒரு 4 வருஷம் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன் பாருங்க. ஒரு ஊழியத்தில் தான் இருந்தேன். சரியான வேலை இருக்கும், சான்ஸே இருக்காது, உங்களுக்கு ஓய்வுன்றதே கிடைக்காது. ராத்திரி 2:30 3 மணி வந்து படுத்தா அப்படியே காலையில் எழுப்புவாங்க, வேலை மேலே வேலை, பெரிய சம்பளம் இருக்காது, சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்கிற வேலைக்கும் அந்த சம்பளத்துக்கும் எழுநி வச்சா கூட எட்டாது. ஆனால் பயங்கரமான ஹார்ட் ஒர்க், அந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் பாருங்க.
மனசு சோர்ந்துரும். அப்படியே சில நேரத்தில் ஒரு சலிப்பு வந்துடும். சே, இவ்வளவு செஞ்சு கூட என்ன பெருசா நம்மளை வந்து பாராட்டிட்டாங்க அப்படிலாம் வரும் பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், கர்த்தர் நம்மளை காணக்கூடிய தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு சொல்ற பாருங்க, எப்பவும் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும்போது கூட மனதார வாங்க. ஒரு ஜெபம்னு வரும்போது கூட மனதார வாங்க. ஒரு வேத வாசிக்கணும்னு வரும்போது கூட ஒரு மனதார வாங்க. அந்த மேலோட்டமா வர்றது வந்து ஒரு மேன்மைக்குரியதே கிடையாது. அதனாலதான் பாருங்க, எப்பவுமே கர்த்தர் ஆராயிற ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மனது. மனுஷர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ ரொம்ப முக்கியம். மனதார செய்யறானா, இவன் மனதார ஒரு காரியத்தை பண்றோமா, இங்க மனதார ஒரு காரியத்துல இன்வால்வா இருக்கிறாங்களா, மனதார செய்யணும். அததான் பாருங்க சங்கீதக்காரர் சொல்றான், எவ்வளவு அருமையா, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், மனதார செய்ய விரும்புகிறேன். அந்த விரும்புகிறேன் என்ற வார்த்தையை வந்து எபிரேய மொழியில பல வழியில ஒரே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதை சிலர் பார்க்கலாம். எஸ்தர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சொல்லுங்க, மனதார செய்வேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனதார செய்யுங்க. எத்தனை சந்தோஷப்படுறீங்க? அதனாலதான் பாருங்க, எப்பவும் அந்த மனதார செய்யறது வந்து ஒரு நன்மையை தான் நம்மளுக்கு பிறப்பிக்கும், கேடே நமக்கு வரவே வராது. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து. பாருங்க, இங்க அந்த ஆகாஷ்வர் ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராதனால அவன் எழுந்து நாலமகத்தை படிக்க சொல்றான். படிச்ச உடனே அதுல முருகதாயை பத்தி அந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆயிடுது. முருகதாய் வந்து ராஜாவுக்கு ஒரு நன்மை செஞ்சிருப்பான். அவனை கொல்றதுக்கு ஆளுங்க வந்து திட்டம் போடுவாங்க. அதை இவன் கேட்டுட்டு அதை ராஜாவுக்கு ஆள் அனுப்புவான். ராஜா அதை விசாரிச்சு பார்த்துட்டு உண்மையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் பிடிச்சி கொண்டுடுவாங்க. ஆனா முருகதாய்க்கு ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான். ஆனா இது நடந்த சம்பவங்கள்லாம் அந்த காலத்துல இந்த ராஜாங்க பாருங்க, பரவாயில்ல, அந்த காலத்து ராஜாங்களை கொஞ்சம் பாராட்டலாம். நடக்கிறதெல்லாம் எழுதி வைக்க சொல்லுவானுங்க. இதை எழுதி வச்சதுனால இவனுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராத போது அப்படி புரண்டி புரண்டி படுத்துட்டு இருக்கும் போதுப்பா கொஞ்சம் வாசிங்க அப்படின் போது அவன் எடுத்து தரகிறான். தந்தவன இந்த சம்பவம் வந்தது பாருங்க. இந்த சம்பவத்தை வாச்சோன்னு அவனுக்கு பெரிய சந்தோஷம் வந்தது. சந்தோஷம் வந்தவொடனே சரி, அவனுக்கு எதுவுமே செய்யலையே, அவனுக்கு ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறான். அப்போ வந்து அங்கே ஆமான் நிற்கிறான் அந்த முற்றத்தில். நின்ன உடனே ராஜா கேட்பான், யார் அங்கே நிற்கிறது? ஆமான், அவனை வர சொல்லு உள்ள. உள்ள வந்த உடனே இவன் எதுவுமே இல்லாம இதை ஆரம்பிக்கிறான். ஆமான், ராஜா ஒரு மனுஷனை கனப்படுத்தணும்னு நினைச்சா எப்படி கனப்படுத்தலாம் சொல்லு நீ. ஒண்ணு இவர் மனதில் ஒன்று நினைச்சுக்கிறார், மனதார, அதாவது என்னை ராஜா யார் என்ன பண்ண போறாரு, கனப்படுத்த போறாருன்னு சொல்லிட்டு தன்னை மனதில் நினைக்கிறான். அதான் மனதார. பாருங்க எப்படி நினைக்கிறான் பாருங்க, தன்னை மனதார நினைச்சு அவன் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. அப்புறம் 6-7 வாசிக்கிற பாருங்க. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசில் தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். மனதார சொல்றான். அதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. ஏன்னா அவன் யார மைண்ட்ல வச்சிருந்தா அவனை மனதில் வச்சிருக்கிறான். இது இப்பதான் டிலைட்னஸ். எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாம தம் மனதுல பரிபூர்ணத்தை அப்படியே கொண்டு வராம பாருங்க. அததான் சங்கீதக்காரர் சொல்றான். ஆண்டவரே, உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயத்தை செய்யறேன், உங்க பிரியத்தை நான் செய்யணும்னு வரும்போது அதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அது மனதார நான் செய்யணும். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் பாருங்க, இந்த காசு கத்தர் கொடுக்கும் போது கூட ரொம்ப யோசித்துக்காதீங்க. ஆண்டவரே என்ன ஆகும் அப்படிலாம் போகாதீங்க. கத்தர்கிட்ட வரும்போது பாருங்க, ஒரு விருப்பத்தை கொண்டு வாங்க, மனதார செய்ய. எதை செஞ்சாலும் உங்க வாழ்க்கையில கர்த்தர்னு வரும்போது பாருங்க, ஒரு இறுக்கமும் ஒரு நெருக்கம், ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல், பிற்போக்கான எண்ணங்கள், பிசாசு கொண்டு வர இதெல்லாம் உள்ள ஏற்படுத்திக்காதீங்க. கர்த்தர்னு வரும்போது பாருங்க, மனதார அவர் உங்க தேவனா இருக்கிறார். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உயிர் உள்ளவருங்க. அவர் நம்மளை காணக்கூடியவர்.
நம்மோடு இடைப்படக்கூடியவர். அதனால அந்த மனதார செய்யற விருப்பத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு வசனம் போல, அது இன்னும் அருமையா இருக்கு பாருங்க. என்னாகமம் 14:8 அதே வார்த்தை. இதை நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா அதே வார்த்தை விரும்புகிறேன்னு அவன் சொல்றான் இல்லைங்களா, அந்த வார்த்தையிலிருந்து அப்படியே கொண்டு வராது. 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால்னா மனதார அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுக்க அவர் இருந்தாராம். ஆமென். தமிழ்ல வந்து பிரியமா இருந்தார், விருப்பம், இப்படி வார்த்தைகள் மாறுது. ஆனா எபிரேய பதத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையும் அந்த விரும்புகிறேன்ற வார்த்தையும் ஒரே வார்த்தையை தான் அங்க பயன்படுத்துறாங்க. கர்த்தர் வந்து நமக்கு செய்ய நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒளிவு மறையும் நம்ம கிட்ட வச்சுக்கிறது கிடையாது. எந்த ஒளிவு மறையும் சொன்னா, உங்ககிட்ட அவர் பழகும் போது ஏதோ நீங்க பாக்குறீங்கன்றதுக்காக உங்களை ஆசீர்வதிக்கல, உங்களை வந்து நீங்க சபைக்கு வரீங்கன்றதுனால உங்களை ஏதோ மேன்மைப்படுத்துறதுல, நீங்க பண்ற சில ஆக்சிடென்ட் எல்லாம் வச்சு அவர் உங்களோட இடைப்படல. அவரு அது வந்து ஒரு முதலாளி முன்னாடி வேலை செஞ்சீங்கன்னா நீங்க நடிக்கிறீங்களா வேலை செய்யணும்னு அவனுக்கு தெரியாது, அவன் கொஞ்சம் உங்களை ஆசீர்வதிச்சிருவான். ஆனா கர்த்தர் அப்படி பண்ணல. நீங்க நடிக்கிறீங்க, நீங்க ஏமாத்துறீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க பண்ணல, அதெல்லாம் அவர் வரல. அவர் எப்படி வர்றாருன்னா மனதார உங்களை ஆசீர்வதிக்க திட்டமிடுறாரு. ஆமென். சொல்லுங்க, மனதார. அவர் எதையுமே பாருங்க மறைக்க வைக்க விரும்புறதே கிடையாது. சொல்றார், கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தபடினா அந்த பாலும் ஓடும் தேசத்தை நமக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்க பாருங்க, அவர்கிட்ட நீங்க எந்த விதமான கிமிக்ஸும் பண்ணவே முடியாது. அதனாலதான் பாருங்க, கர்த்தர்கிட்ட வரும்போது எப்பவுமே அப்படியே திறந்த முகத்தோட வாங்க. அப்படியே உங்க மனதில் எப்படி இருக்கும் அப்படியே வாங்க. அந்த மனதால அப்படியே கொண்டு வாங்க. அந்த மனதில் எந்த விதமான பாகுபாடு அங்க அவசியம் இல்லை. கர்த்தர்கிட்ட வரீங்க, அதை மறந்துடாதீங்க. அப்படியே மனதார செய்ய விஷயத்தை கத்துக்கொள்ளுங்க. அவர் அதை விரும்புறாரு பாருங்க. கர்த்தர் அப்படிதான் நம்ம கிட்டயும் அணுகுறார். ஆமென். நம்மள ஆசீர்வதிக்கணும்னு வரும்போது, ஓகே, நீ பைபிள் வாசிக்கலையா, போ பாத்துக்கலாம். நீ ஜெபம் இல்லையா, சரி போ. நீனா ஒரு ஊழியமும் ஜெயத்துக்கு லாக்கி, அப்படியெல்லாம் அவர் அதை யோசிக்கிறதே கிடையாது. அவர் மனுஷனை வரும்போது பார்த்தீங்கன்னா மனதார அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் மனதார என்னை ஆசீர்வதிக்கிறார். இது தேவனுடைய குணாதிசயம். வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். அந்த வசனத்துல ஒரு பகுதி, ஒரு ஏ பார்ட் எடுக்கிற, அப்புறம் பி பார்ட், அப்படி போனோம்னா நல்லா இருக்கும் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய பாருங்க. இப்போ ஒரு ஊழியத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு. அங்க ஒரு சமாரிய ஸ்திரீகிட்ட பேசுறாரு. அந்த பெண்மணிக்கு ஊழியம் பண்ணிரு. எப்படி பேசியிருக்காரு சொல்லுங்க. வேற சொல்றது பாருங்க. 4:6 வாசிங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அங்க யாக்கோப்புனுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணத்தண்டு அருகே உட்கார்ந்தார். இப்ப எப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? இளைப்படைந்தவர்னா என்ன? சோர்வா இருக்கிறார், டயர்டா இருக்கிறார், வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப இந்த பொம்பளை தண்ணி எடுக்க வரா. இப்ப டயர்டா இருக்கிறவரு அந்த பொம்பளை தண்ணி எடுக்க வரும்போது எதுக்கு பேசணும்? நீங்களே எதுக்கு பேசணும்? வரா, தண்ணி எடுத்துன்னு போறா, இவகிட்ட போய் என்ன பேச்சு, கொஞ்ச நேரம் தூங்குவோம். சீஷர்களும் இல்லை, எல்லாம் சாப்பாடு வாங்க ஊருக்குள்ள போயிட்டாங்க. இப்ப இயேசு மட்டும் என்ன பண்றாரு? தனியா இருக்கிறாரு. இவனுங்க பாக்குறாங்கன்றதுக்காக கூட ஒரு ஊழியம் செய்யலப்பாங்க, யாருமே கிடையாது. தூங்கி இருக்கணும்னா கூட இயேசு என்ன பண்ணிருக்கலாம்? தூங்கி இருக்கலாம். சரி, ஏதோ ஒரு பொம்பளை வரா, தண்ணி எடுத்துன்னு போறா, சரி ஊருக்குள்ள போகும்போது கூட பிரசங்கம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த இடத்துல வரும்போது பாருங்க, அவர் பேசுற வார்த்தைகளை பாருங்க, மனதார பேசுறார். ஸ்திரியே, தாகத்துக்கு அவ பேச, அவர் பேச, அவர்கிட்ட நிறைய விஷயங்களை அவளுக்கு கத்து தராரு பாருங்க. நிறைய விஷயங்களை அவளுக்கு சொல்லி தராரு. நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்குள்ளாய் ஊறுகிற ஜீவ கால நீர் ஊற்றாய் இருக்கும். அவர் அப்படியே அவர்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை அவர்கிட்ட பேச 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 அவ வாழ்க்கையே மாறிட்டு பாருங்க. மனதார ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க. எதுவா இருக்கட்டுங்க, இந்த சலிப்பெல்லாம் வச்சுக்காதீங்க உள்ளுக்குள்ள. ஒரு மாறி பாருங்க. அதனாலதான் ஒரு குடும்பம்னு வரும்போது கூட பாருங்க, ஒரு கணவன் மணி உறவு, ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகள், இதெல்லாம் வந்து எந்த விதமான உள்ளுக்குள்ள ஒரு பிட்டர்னஸ் இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ள ஒரு கசப்பு தன்மை இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு அதெல்லாம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா மனுஷனுக்காக வேலை செய்யற மாதிரியா இருக்கும், மனுஷனை திருப்தி பண்ற மாதிரி ஆயிடுது, மனுஷனை மேன்மைப்படுத்துற மாதிரி ஆயிடுது. இதுல மேன்மை நீங்க காணவே முடியாது. எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி மனதார செஞ்சிருங்க. எனக்கு கோபமே வந்தா கூட சரி நான் திட்டிடுவேன்.
எனக்கு கோவம் வந்தா உள்ள வச்சிக்கின்னு அப்படியே புடஞ்சி அப்படியே உள்ள அப்படியெல்லாம் வாழ போறது கிடையாது. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் திட்டிடுவேன். சில நேரத்தில் பாருங்க, எனக்கு பிற்போக்க எழுமுறை எதையும் நான் நிறைய போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதே கிடையாது. ஏன்னா எனக்கு அது அவசியமே கிடையாது. அந்த விஷயங்கள் எனக்குள்ள கொண்டு போக நான் விரும்புறதே கிடையாது. ஏன்னா இது என் மனதை பாதிக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க மனதார. பக்கத்துல சொல்லுங்க மனதார. செங்கதுக்காரன் எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. அதனால தாங்க அவன் ஒரு மாபெரும் வெற்றியை கண்டடைஞ்சான் பாருங்க. நான் செய்ய ஆண்டவர் பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன்றதான் நமக்கு தெரியும். என்ன செய்ய விரும்புகிறேன், இதை ஆண்டவரே வர சோத்திரம் உனக்கு பலி கொடுத்து அப்படி கிடையாது. அவன் என்னன்னா அது அப்படியே எந்த விதத்தையும் மேலோட்டமா செய்ய நான் விரும்பல. எதை செஞ்சாலும் எந்த ஒளிவு மறைத்தையும் நான் அதை வச்சுக்க விரும்பல. எதை செஞ்சாலும் அதை பரிபூர்ணமா முழு மனதோட அதை மனதார செய்ய நான் விரும்புறேன். ஹல்லேலூயா. அதான் என் வாஞ்சி. இந்த ஊழியத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா 10 வருஷமா நான் செய்யறேன். எனக்கு எந்த நாளும் எவ்வளவு அழுத்தம் இருந்தது, எவ்வளவு பிரச்சனை இருந்தது, பணதால எவ்வளோ விதமானலாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா என்னைக்கும் உங்களுக்கு சொல்ற பாருங்க, ஒரு மாதிரி மேலோட்டமா செய்யணும்னு நினைச்சதே கிடையாது. என் வேலை எதை செஞ்சாலும் ஊழியன்னு பாத்தீங்கன்னா அதுல பெஸ்டா தி பெஸ்ட் என்னால எந்த அளவுக்கு முடியுதோ அதை நான் செய்யணும்னு நினைப்பேன். நேரங்கள் சபைக்கு வரணும், கரெக்ட் டைம் ஆரம்பிக்கணும்னா கரெக்ட் டைம், சபை இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு நீட்டா தான் இருக்கணும், இப்படிதான் வரணும். இதுதான் என்கிட்ட இருக்கிறவங்க கூட அதான் கத்துருப்பாங்க. என்கிட்ட இருந்து போனா கூட சரி, என்னை பத்தி நிறைய சொல்லலாம். இந்த விஷயங்கள் என்கிட்ட குறை சொல்லவே முடியாது, ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஒரு சேர்னா இப்படி போடணும், ஒரு பேன் அப்படி இப்படிதான் இருக்கணும், இப்படி ஒழுங்கு கிருகமா இருக்கணும் நான் விரும்புவேன். ஏன்னா எனக்கு எதை செஞ்சாலுமே அந்த மேலோட்டமா பரவாயில்ல அட்ஜஸ்ட் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். இதுல எந்த அளவுக்கு என் மனதுல ஒரு சந்தோஷத்தோட ஒரு பரிபூர்த்தோட செய்ய முடியாது அதை நான் செய்யணும்னு விரும்புவேன். செய்தியே எடுத்தீங்கன்னா கூட சரி. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு முன்னேற்றத்துக்கும் வெற்றிக்கும் ஒரு முதல் படி. அடுத்து இரண்டாவது சங்கீதம் 40 அங்க கை வச்சிங்க. அங்க இருந்து நிறைய இதுக்கு போய் திருப்பி அங்க வர வேண்டியிருக்கும். 8ல் 2வது பகுதி. முதலாவது சொன்னா, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய. 2வது, உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். 2வது பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை எங்க வச்சிருக்கிறான்னா எனக்குள். சொல்லுங்க எனக்குள். பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை சரீரத்துல வைக்கிறதுக்கும் மனதுல வைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, கொண்டு போய் சரீரத்துல வச்சுட்டான். அவன் பிரச்சனை அதுதான், மனதுல வைக்கல. நியாயப்பிரமாணத்தை நீங்க மனதுல வச்சீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை காமிக்கிறேன், சரீரத்துல வச்சீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை காமிக்கிறேன். முதலாவது சரீரத்தில் வைக்கிற யூதர்களை குறித்து பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கிறேன். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகர் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர்கள் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செம்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறது அல்லாமல் வேறு அநேக ஆச்சாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய். பாருங்க, இந்த வேலை செய்யறதுல அவன் கரெக்டா இருக்கிறான், முன்னோர்கள் சரி பாரம்பரியத்தை கரெக்டா இருக்கிறான். எங்க கொண்டு போய் வச்சுட்டானா சரீரத்தில் வச்சுட்டான். சொம்ப கழுவுறதையும் கையை கழுவுறதையும் காலம் கழுவுறதையும் கூலிகிறதையும் சாப்பிட்றதையும் எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஆனா இருதயம், அப்ப பிரமாணத்தை சரீரத்தில் வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது கடவுளோட நெருங்க முடியறதில்ல. அது எப்படி பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களை அந்த பிரமாணத்தின் அடிப்படையில நிக்க வைக்கிறதே தவிர உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்ற அதை காமிக்கிறது கிடையாது. இங்க இயேசு என்ன சொல்றாரு, அதுக்கு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக 7வது வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான்.
பாருங்க இவங்க என்ன செய்யறாங்கன்றத அவர் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் ஒரு ஒரு மேன்மையே இல்லையே, இதுல போய் என்ன நீ பெரிய மேன்மையை பார்த்துட்ட, இதுல என்ன பெரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிடுச்சு, என்ன நடக்குது, சத்தியம் என்ன, ஒரு பிரமாணம் எதுக்காக கொடுத்தாரு, ஒரு பிரமாணம் என்னத்தை உனக்கு கொண்டு போய் காமிக்குது, ஒரு பிரமாணம் என்ன சொல்லுது, ஒரு பிரமாணத்துடைய முக்கிய நோக்கம் என்ன, அது இவனுக்கு தெரியவே தெரியல. ஆனா சங்கீதக்காரன் சொன்னா பாருங்க, நியாயப்பிரமாணத்தை என் உள்ளத்தில் வைத்து, ஏன் உள்ளத்துல வச்சான், அப்ப உள்ளத்துல வச்சா என்ன நடக்குது பாருங்க. இங்க இவனுங்க சரீரத்துல வச்சானுங்க, ஒரு மேன்மையை பார்க்கல. இயேசு முன்னாடி நிக்கிறாரு, அவர்கிட்ட நெருங்கவே முடியல. இப்ப அவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாக்குவாதம் பண்றாங்க. வா வா, நீங்க தான் லீடரா, நீ தான் இயேசுவா, 12 பேரை வச்சு ஊழியம் பண்றியா, இதான் மினிஸ்ட்ரியா, இப்படிதான் வாழ்றதா, இப்படிதான் கை கழுவாம சாப்பிடுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறியா, இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறியா, இது ஆரோக்கியமா பாருங்க. இப்ப இயேசு கிட்ட வந்து இவனுங்க பேசும்போது கையை கழுவுறத பத்தியும், ஆனா அவர் வந்து பாவத்தையே கழுவுறதுக்காக இறங்கி வந்தாருன்றது அவன் கண்ணுக்கு தெரியவே எதுவும் பேருங்க விளங்குது பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, அதாவது ஒரு பிரமாணம் எங்க இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்க செயல்ல இல்லைங்க, பிரமாணம் உங்க இருதயத்துல வரும்போது அந்த இருதயம் ஒரு காரியத்தை உங்களுக்கு போதிக்கும். என்ன போதிக்கும் தெரியுமா? வாங்க சங்கீதம் 40 9வது வசனம். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர். என்ன பேசுறான்? மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். அவன் எதை பேசுறான்? அப்ப நியாயப்பிரமாணம் உள்ள போதா? அவன் சொல்ற நியாயப்பிரமாணத்துல உள்ளத்தை வச்சான். இப்ப வாய் எதை பேசுது? யார் நீதிய சொல்லுங்க, யாருடைய நீதியங்க? அப்போ பாருங்க, மகா சபையில நீதியை நான் பேசுறேன்றான். அப்ப நியாயப்பிரமாணம் உள்ள வரும்போது நியாயப்பிரமாணம் என்ன போதுக்குதுன்னா, பால் சொல்றாரு கலாத்தியர்ல, நியாயப்பிரமாணம் ஒரு உபாத்தியனை போல இருக்குதுன்றாரு. உபாத்தியன் சொன்னா ஒரு வாத்தியார். பாருங்க நியாயப்பிரமாணம் என்ன சொல்லி தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு நீதி தேவை, நீதிமான் அல்ல, உனக்கு நீதி தேவைன்னு சொல்லுது. இப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை தூக்கி உள்ளத்தை வச்சீங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணம் உனக்கு நீதியை வேணும்னு சொல்லுது இல்லையா? அந்த நீதி உங்க வாயில எதை வருதுன்னா, தேவனே எனக்கு நீதியா இருக்கிறான்னு பேச ஆரம்பிக்கிறீங்க. அவனே சொல்றான், நான் சொல்ல பாருங்க, வாங்க இங்க கை வச்சுங்க, இதை விடவே விடாதீங்க. சங்கீதம் 40 அப்படியே வருவேன், நான் அதை பேசிட்டே இருப்பேன். சங்கீதம் 71 15 வாசிக்க. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் எப்படியா? என் வாய் நாள்தோறும், சொல்லுங்க நாள்தோறும், உமது நீதி, அவருடைய நீதியை பேசுதான், நாள்தோறும் உமது ரட்சிப்பையும் சொல்லுதான். பிரமாணம் எங்க இருந்தா சொல்லுங்க, எங்க இருந்தா? சரீரத்தில் இருந்தா தேவன்கிட்டயே அது நெருங்க விட மாட்டேன் பாருங்க. அதனாலதான் அவனுங்க எப்பவுமே சுயநீதியில நிக்கிறான், அவன் தேவன் நீதிக்குள்ளே வரல. அதனாலதான் அங்க ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப இவன் உள்ள பிரமாணத்தை இவன் தூக்கி நியாய பிரமாணத்தை உள்ள வச்ச, உள்ளத்துல வச்ச உடனே அவன் வாய் இப்ப கதறுது. என்ன கதறுதுன்னா தான் சங்கீதக்காரன் சொல்றாங்களா, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து. ஏன் ஆத்மா அவரை வாஞ்சித்து கதறனா, நீதி இல்லாம என்னால வாழ முடியாது, உம்முடைய நீதி இல்லாம நான் உங்ககிட்ட நெருங்க முடியாது, உம்முடைய நீதி இல்லாம நான் பரிசுத்தாக முடியாது, உம்முடைய நீதி இல்லாம நான் நன்மையை காண முடியாது, உம்முடைய நீதி இல்லாம என் வாழ்க்கையில எதையுமே காணவே முடியாது. அதனாலதான் அவன் நீதியை பேசுறான். திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. என் வாய் நாள்தோறும் உமது நீதியும் உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். தேவனே 16 கர்த்தராகிய ஆண்டவரே, வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே, உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை. எத்தனை வயசு வரையும் போதித்து வந்தாரா பாருங்க. அப்ப அவன் மனது முழுவதும் பாருங்க அந்த நீதி அப்படி இருக்குது அவனுக்கு. அது உள்ள அவனுக்குள்ள அது தேவன் நீதியின் மேல ஒரு தாகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உடைய பராக்கிரமத்தையும் நான் அறிமிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனா ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. 19 தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்தி. தேவனே, உமக்கு நிகரானவர். உம்முடைய நீதி எப்படி இருக்குதான்? அதே மாதிரி விளங்குதுங்க. அதெல்லாம் எப்பவும் பாருங்க, நான் சொல்லலைங்களா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், யாரும் கடைபிடிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை செய்யறாலும் செய்ய முடியாது. நியாயப்பிரமாணத்தை தூக்கி உள்ள வச்சா அப்படியே என் உள்ளத்துல வைக்கிறேன். ஏன்னா அது நியாயப்பிரமாணம் உள்ளத்துல வைக்கிற, உள்ளத்துல வச்ச உடனே அது கதறுது. என்ன கதறுதுன்னா, உள்ளத்துல இதை வைக்கணும்னா உனக்கு தேவனுடைய நீதி வேணும். நீதி இல்லைன்னா உன்னால நிக்கவே
முடியாது. உடனே அவன் இப்ப என்னத்தை பேசுறான்னா தேவ நீதியை பேச ஆரம்பிக்கிறான். ஆமென். இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அப்ப பாருங்க, நம்ம வாய் எப்பொழுதும் ஏன் நீதியை பேசுதுன்னு சொன்னா, நமக்குள்ளாக அந்த பிரமாணத்தினுடைய முடிவு ஏற்பட்டிருக்கிறபடினால தான் அவருடைய நீதி நம்ம வாயிலிருந்து வெளியில வருது. அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 16 இருந்து வாசிக்கிறோம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை பிரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிட காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு என்றார். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? அதுக்கு அவர் என்ன பேசினாரு? நீதி. ஏன் நியாயப்பிரமாணத்தை பேசல? ஏன் நியாயப்பிரமாணத்தை பேசல? மோசே என்ன பேசினா? அப்படி ஏன் நியாயப்பிரமாணத்தை பேசினாரு? மோசே நியாயப்பிரமாணத்தை உள்ளத்தை வைக்கல, கற்கல்ல வச்சிருந்தாரு. இயேசு நியாயப்பிரமாணத்தை இப்ப எங்க வச்சாரு? உள்ளத்துல வச்சாரு. அப்போ என்னத்தை பேசுறாரு இயேசு? சொல்லுங்க, என்னங்க பேசுறாரு? கடைப்பிடிப்பாயாக, செய்வாயாக, செய்யாது இருப்பாயாக, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்குதுங்களா? யோசிச்சு பாத்தீங்களா? அவர் இயேசு அதை பேசல. அவர் அப்படியே இப்ப என்ன பேசுறாரு? பிரமாணம் உள்ள வந்துச்சு. நியாயப்பிரமாணத்துக்கு அவர் என்னவா இருக்கிறார்? முடிவா இருக்கிறார். இப்ப நியாயப்பிரமாணத்தை உள்ள கொண்டு போயிட்டாரு. இப்ப வாய் என்ன பேசுது? நீதியை பேசுது. எப்படி பேசுது பாருங்க. புத்தகத்தை, அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதனாலதான் அதை வாசிக்கிறேன். 17, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டது. அது புத்தகத்தை விரித்த போது, புத்தகத்தை விரித்த போது உடனே இப்ப நீதியை பேச ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தேவனுடைய நீதி தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமே. ஆமென். இது மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அப்ப பிரமாணத்தை உள்ளத்துல வச்சு நாம சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, நீதி தானே இப்ப வாயில வெளியில வருது. இப்ப இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றத்துக்கு வந்தபடினால அவர் உள்ளத்தில் நியாயப்பிரமாணத்தை வச்சாரு. வச்ச உடனே மக்களை பார்த்து என்ன பேசுறாரு? தேவனுடைய நீதியை பேசுறாரு. என்ன மாதிரி வார்த்தைகளை பேசுறாரு பாருங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்பட்டவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுகிரகத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆமென். இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. ஆமென். பாருங்க, எப்பவுமே நீதி மேலதான் நம்மளுடைய எண்ணங்களை ஏற்படுத்தி வைக்கிறார். அதுக்கு அடுத்து இன்னொரு வசனத்துக்கு போவோம். ரோமர் வேதத்தில் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அங்கங்க இருக்கக்கூடாது. அங்கங்கன்னு சொன்ன சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை மாதிரி அப்படி அங்கங்க எடுத்து பேசிடக்கூடாது. ஒரு முழு கவரேஜ் இருக்கணும். ஒரு செய்தி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வேதம் முழுமையாக என்ன சொல்லுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க, அந்த செய்தியை நம்மளால சரியான அதனுடைய பலனை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அதனால எப்பவுமே நீங்க பாருங்க, என் செய்திகள் எல்லாமே ஒரு முழுமை ஏற்படணும். முழு வேதத்துக்கும் வரணும். முழு வேதத்துக்குள்ளாவே அதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம அதை எப்படி எந்த வகையில் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறான்றதை நம்ம கொண்டு போனாதான் அதனுடைய பரிபூர்ணம் நமக்கு என்ன நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வாங்க, ரோமர் 3ஆம் அதிகாரத்தோட 26 வாசிக்கிறப்ப 22 26 வரையும் வாசிக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையான அந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கும் நீதிமானாய் ஆக்கிரவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்ற விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை. அதன் பேர் இதை நான் வாசித்த உடனே புரிஞ்சிருந்தா ஆமேன்னு இருப்பீங்களே. புரியாது. ஏன் புரியாது சொல்லுங்க?
ஏன் இது ஏன் உங்களுக்கு புரியல? ஏன்னா இதை குறித்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துமே பாருங்க, நமக்கு புரியணும்னா முதல்ல அதை குறித்து என்ன பண்ணணும்? யோசிக்கணும். யோசிக்கலாம், அதை குறித்து என்ன பண்ணாது? புரியாது. நம்ம என்னைக்காவது இதை திறந்து வச்சு ஒரு 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மேல ஒரு நீதி சொல்றது, இதுல என்ன சொல்லப்படுது, என்ன நீதி, எந்த நீதியை பத்தி பேசுறார், இவ்வளவு காலம் ஏன் பொறுமையா, நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்கலன்னா அது புரியவே புரியாது. இப்போ உங்களுக்கு எதெல்லாம் புரிஞ்சிருக்கோ அதெல்லாம் நீங்க யோசிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பாருங்க, எப்பவுமே தேவையில்லாதெல்லாம் நிறைய யோசிப்போம், அதெல்லாம் நல்லா புரிஞ்சிடும். தேவையானதை யோசிக்கிறதுக்கு நம்ம நேரங்களை செலவிடவே முடியாது. வாரன் பப்பட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எதன்னு தெரியும்? ஒருத்தர் கூட கையை தூக்க மாட்டேறீங்க. அவர் புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? 7 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். எத்தனை வயசுலங்க? 7 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சு. 7 வயசுல நம்ம என்ன பண்ணிருவோம்? உங்க வீட்டில் 7 வயசு பிள்ளை இருக்கா? உட்காந்து கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துறீங்களா? நம்ம வீட்டில் இப்போ இருக்கிற பிள்ளைங்க கார்ட்டூன் நெட்வொர்க், மொபைல் ஃபோனு, அதில் இருக்கிற கேம். எந்த பிள்ளை வீட்டுக்கு நீங்கள் எந்த வீட்டுக்கு போனீங்கன்னாலும் பசங்க இப்போ நேராக வந்து சாக்லேட்லாம் பார்க்கறதில்ல, பேக்கெட்டில் கை போட்டு அங்கிள் என்ன மொபைல் வச்சுக்கிறார் பார்த்துறீங்களா? நீங்கள் நேராக அதை எடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் நோண்டி அதை சின்ன பின்னமாக்கி அந்த கேமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போகிறதுக்குள்ளே நம்ம பேக்கெட்டில் திருப்பி வச்சு அமைச்சிடும். போயிட்டு அடுத்து வேற போனை வாங்கிட்டு வர வழியை பாரு அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? 7 வயசுங்க அவர் சம்பாதிக்கும் போது எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். 7 வயசுல இந்த மனுஷனா, 7 வயசுல இப்படி ஒரு சாதனையா? அவர் 25 வயசுல, அவர் 25 வயசு ஆகும்போது 1930 அவர் பிறந்திருக்காரு. 25 வயசு அவருக்கு ஆகும்போது 4 தலைமுறைக்கு தேவையான சொத்தை சேர்த்து வச்சிருந்தாராம். எத்தனை வயசுல? இன்னைக்கு எத்தனை பேர் 25 வயசு? கொஞ்சம் 25 வயசுனும் போது நம்ம ஜாலியா இருப்போம். அதுவும் நம்ம பசங்களை பாருங்களேன், 25 வயசுனும் போது என்ன அர்ஜென்ட், இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்குது. இது வந்து நம்ம என்ஜாய் பண்ற காலம். என்ன என்ஜாய்? ஒரு பைக் எடுத்து ரோட நாய் மாதிரி சுத்துறது என்ஜாய். சினிமா தியேட்டர்லயும் காம்ப்ளெக்ஸ்லயும் அங்க உட்காந்து இங்க உட்காந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஜாலி. இன்னைக்கு பாருங்க, அது 25 வயசுல 4 தலைமுறைக்கு ஒருத்தர் சொத்து சேர்த்துருக்கிறான்னா என்ன சாதாரண விஷயமா? கத்து பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க, போய் அவர் புக்கெல்லாம் நெட்ல இருக்குது, போய் படிச்சு பாருங்க வாரன் பப்பட குறிச்சு. அப்படியே எனக்கு உடம்பே சிரிச்சிச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த வயசுல 25 வயசுல பணம் சம்பாதிச்ச ஆட்கள்ல இவர் ஒண்டிதாங்க, வேற யாருமே கிடையாதுங்க. ஏன் 24 மணி நேரம் பாருங்க, அந்த மனிதனுடைய மனதுல ஒரு பெரிய வெறி. 11 வயசுல சம்பாதிச்சிருக்கிறாரு. 17 வயசுல அப்பவே 40 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு. எத்தனை வயசுல? நம்ம பசங்க இன்னைக்கு கூட சண்டை போட்டுப்பாங்க, எனக்கு என்ன வீடு வாங்கி கொடுத்தியா, என்ன நல்லா படிக்க வச்சியா, என்ன வேலைக்கு அனுப்பிச்சியா அப்படின்னு அப்பா கிட்ட சண்டை போட்டுருப்பான். சிந்திச்சீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு யோசனை ஒரு மனுஷனோட உயர்த்தது. இன்னைக்கு 3700 பில்லியன் டாலர், 3700 பில்லியன் டாலர், 3700 கோடி டாலரை 60ஆல பெருக்குங்க. அவ்வளவு பணத்தையும் சோசியல் சர்வீஸ்க்கு அவர் உதாரணமா கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு தெரியுமா? அதை கணக்கு போட்டு பாத்துக்கிறீங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ரிலையன்ஸ் கம்பெனியை விலைக்கு வாங்கினா கூட நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். ரிலையன்ஸ் கம்பெனியை விலைக்கு வாங்கினாலும் காசு இருக்கும். அதுல எழுதும் போது சொல்றாங்க, ஜெர்மன்ல இருக்கிற மிலிட்டரிய 1 வருஷத்துக்கு அந்த பணத்தை வச்சு ரன் பண்ணலாமா? முழு மிலிட்டரிய 1 வருஷத்துக்கு அந்த பணத்தை வச்சு ரன் பண்ணலாமா? அவ்வளவு பணத்தை சோசியல் சர்வீஸ் கொடுத்திருக்கிறார். 18 இந்த உலகத்தில் இருக்கிற சேலஞ்சான வியாதிகள், தீர முடியாத 18 வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பணத்துல இருந்து காசு கொடுக்கிறார். எல்லாம் அப்படியே அமைதியா உட்காந்தீங்க. நம்ம என்ன பண்றதில்ல, யோசிக்கிறது கிடையாது. கண்ட குப்பையும் யோசிக்கிறது, பக்கத்து வீட்டை யோசிக்கிறது, அக்கத்து வீட்டை யோசிக்கிறது, எதையோ யோசிக்கிறது. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ வேதம் சொல்லுதுங்க, உன் நினைவு எப்படியோ நீ அப்படியே. உங்க நினைவு மாறலன்னா வாழ்க்கையில மாறவே முடியாது. பாருங்க, இது ஒரு அருமையான வசனம். பவுல் அப்படியே ஒரு பெரிய தாக்கத்துல கொண்டு போனதுங்க. இதெல்லாம் பவுல் சாதாரணமா எழுதல. இது பவுல் வந்து ஏதோ கனவு கண்டதுனால அப்படியே வந்துடல பவுலுக்கு. அப்படியே ஆண்டவர் அப்படியே ஆவியில் அப்படியே கலக்கி பவுலுக்கு அப்படி போல. இது வந்து பவுலுடைய சிந்தனை முழுவதும் பாருங்க கிறிஸ்து சிந்தனையா மாறி போச்சு. அதனாலதான் பிலிப்பியர் 2:5 அப்படியே சொல்றாரு, கிறிஸ்து இந்த சிந்தையே உங்களில்
உண்டா இருக்க கடவுள். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் இருந்த சிந்தை ஏன் நமக்குள்ள வரணும்ன்றாருன்னா அந்த சிந்தையை பத்தி அப்படியே பேசுறாரு. இப்ப எடுத்து இதை நான் விளக்கி காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இப்ப நான் வாசிக்கிறேன், அதுல இருந்து விளக்கத்தை எடுத்து நான் தர விரும்புறேன். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. தேவனால் வரக்கூடியது மாத்திரம் தான் அந்த நீதி, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சொல்றது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்ல. இந்த தேவ நீதின்றது எப்படிப்பட்டதுன்னா கிறிஸ்து என்ற ஒருவரால மாத்திரமே இந்த உலகத்துக்கு தர முடியும். அவரை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வேற்பட்டவளா இருந்தாலும் சரி, அவளுக்கு அது பலிக்கும். அது யூதனா இருந்தாலும் சரி, அது புறஜாதியானா இருந்தாலும் சரி, அது வேலை செய்யும். அதுதான் எவர்களுக்குள்ளும் எவர்களுக்கு மேலும். யூதனையும் புறஜாதியும் மையப்படுத்தி பேசுறார் பவுல். இது இந்த நீதி யாராலையும் கிடைக்க முடியாது. இது தேவனே கொடுக்கிறது. கிறிஸ்தியேசுவை விசுவாசிக்கிறதுனால அவரால பலிக்கக்கூடிய நீதி. அதனாலதான் அப்படி மையப்படுத்துறார். அதுக்கப்புறம் வாங்க, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளா. 24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்தியேசு உள்ள மீட்பை கொண்டு, சொல்லுங்க இலவசமாய், சொல்லுங்க இலவசமாய். இந்த இலவசமா என்ற வார்த்தையை ஆவியானவர் போட்டார் தெரியுமா? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, எந்த கிரியையினாலையும் இந்த நீதியை உங்களால சோர்ந்து கொள்ளவே முடியவே முடியாது. நீ எவ்வளவு நல்லவனா இருக்கிறீங்க, எவ்வளவு உயர்ந்திருக்கலாம், இந்த நீதியினுடைய மேல வரதுக்கு நீ என்ன முயற்சி எடுத்தாலும் இதுல வேலைக்காகாது. இது முழுக்க முழுக்க இலவசமாய் அவருடைய கிருபையினால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அதுதான் தேவ நீதி. விசுவாசிக்கிறீங்க. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து பாருங்க. பொறுமையா இருந்த காலத்தில் அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் பொறுத்து கொண்டதை குறித்துன்னா நீங்க அப்படியே போயிடுங்க, ஆதாம்ல இருந்து வாங்க. இஸ்ரவேல் ஜனங்க, ஆதாம் அப்படியே வாங்க ஜனங்க. இந்த பாவங்கள் எல்லாம் அவர் பொறுத்துன்னு இருந்தாராம். சிலர் கேட்பாங்க இல்லையா, ஏங்க இவ்வளவு நாள் ஆண்டவர் பொறுத்துக்கணும், ஏன் ஆண்டவர் பொறுத்துக்கணும், அப்பவே ஏதாவது செஞ்சிட வேண்டியது, ஏன் ஆண்டவர் பொறுத்துக்கணும், ஏன் பொறுத்துக்கணும், பாவத்தை அவரை ஏன் பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார், காலங்கள் கடந்து. அதனாலதான் பவுல் எழுதும் போது கலாத்தில் அப்படியே சொல்றாரு, காலங்கள் நிறைவேறின போது சிறிய இடத்தில் பிறந்தார் அவர் என்றார். இப்ப முழுக்க முழுக்க அவர் பொறுமையா இருக்கிறார். பொறுமையா இருக்க ஜனங்களுக்கு புரியல, ஏன் பொறுமையா இருக்கிறான்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். முதலாவது ஒரு நீதியை காமிக்கணும். எந்த நீதினா தம்முடைய நீதி, அவருடைய நீதியை காமிக்கிறதுக்காக தான் அவ்வளவு காலம் அவர் என்ன பண்ணியிருந்தாரு, பொறுத்திருந்தார். எந்த மனுஷன் நீதி அங்க வந்துடக்கூடாது, எந்த மனுஷன் நீதியை கலக்கவே முடியாது, எந்த மனுஷனும் நீதினாலும் வாழ முடியாது, எந்த ஒரு மனுஷன் நீதியை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்காது என்று முடிவுக்கு வரணும். அதனாலதான் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு, சொல்லுங்க அவருடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு. அடுத்து தம்முடைய நீதியை காண்பிக்க பொருட்டாகும் தாம் நீதி உள்ளவரும். நீதியை காமிக்கணும்னா அவரும் என்னவா இருக்கிறான்னு காமிக்கணும். நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமான ஆக்கிரவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும். ஒண்ணு ஏன் பொறுமையா இருந்தாருன்னா அவர் நீதி வெளிப்படணும். ரெண்டாவது அவர் நீதி உள்ளவர்ன்றது இந்த உலகம் அறிஞ்சுக்கணும். அவர் அநீதி இருந்தா அவர் தேவனா இருக்கவே முடியாது. அநீதியா இருக்கிறவன் ஒருத்த தேவனா இருக்கிறதுக்கு லாக்கிய தேவன் சொன்னீங்கன்னா எல்லளவு நீங்க அதை அநீதி பார்க்கவே முடியவே முடியாது. எல்லளவுங்க, ஒரு துளி கூட அதுல அநீதி இருக்க கூடாது, முழு நீதி இருக்கணும். அந்த முழு நீதி இருந்தாதான் அவர் தேவனா இருக்கவே முடியும். அவர் தேவன் நம்ம ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனைக்கு அவர் பாத்திரரா இருக்க முடியும். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, அவர் நீதி உள்ளவர் காமிக்கணும், அவருடைய நீதியை வெளிப்படுத்தணும். மூணாவது இயேசு கிறிஸ்து மூலமா நீதிமானாய் ஆக்கிறவர் என்றதை எடுத்து காமிக்கணும். இதுக்காக தான் அவர் பொறுமையா இருந்தார். ஆமென், அல்லேலூயா. யோசிச்சு பாத்தீங்களா, நீங்களும் நானும் இந்த நீதியை பெற்றிருக்கிறோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆமென், அததான் சங்கீதக்காரன் அங்க சொல்றான் பாருங்க, உங்களுடைய நீதியை நான் பிரசங்கி பண்றான். ஆமென். 26 கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தத்தை பெற்ற விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அவர்தான் அந்த நீதியை தவிர வேற எதுவும் வரவே முடியாது. ரோமர் 10:3 வாங்க. எப்படி என்றால், அவர்கள் தேவன் நீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால்
தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். பிரமாணத்தை தான் பேசுறாரு. பிரமாணம் வெளியில இருந்துச்சுன்னா அவங்க அந்த நீதியை தேடுறாங்க, தங்க நீதியில நிலைநிற்கணும்னு பாக்குறாங்க, முடியாது. பிரமாணம் உள்ளத்துல வந்துச்சுன்னா தேவன் நீதிக்கு தான் நீங்க கீழ்ப்பட முடியும். ஏமே அதை தான் சொல்றாரு பாருங்க. இன்னும் ஒரு வாசை பாருங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவன் நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், தேவன் நீதிக்கு சுயநீதி நிலைநிறுத்த தேடுகிறபடியால் சொன்னா காரியத்தை பிரமாணம் சொல்றதை செஞ்சு நான் நிக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனா இதுவரையும் அவன் செய்யவே இல்லை. கடைசியா பலி கிட்ட தான் வர வேண்டியிருக்கு. அந்த பலியினால மாத்திரம் தான் அங்கீகரிக்கப்படுறான். அவன் எந்த கட்டளையும் அவனால கீழ்ப்படியவே முடியல. ஆனா செய்யணும் 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 நினைக்கிறான், ஆனா முடியல. பலி கிட்ட வரான், பலியினால் அங்கீகரிக்கப்படுறான். கடைசி வரை அவன் என்ன நினைச்சிட்டான்னா தன்னுடைய சுய நீதினாலதான் நிலை நிற்க முடியணும்னு முயற்சி எடுக்கிறான், முடியல. அதனாலதான் அவன் தேவன் நீதிக்கே என்ன பண்ண மாட்டேன்றான், கீழ்ப்படிய மாட்டேன்றான்றாரு. ஏமே எந்த மாதிரி விளங்குது? இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய ஆவிக்குரிய ஆட்கள் கூட நீ எடுத்துங்க, சுயநீதி மேல ரொம்ப இருப்பாங்க. சுயநீதின்னு சொன்னா செஞ்சு நின்று காமிக்கணும். இல்ல இல்ல, இது உள்ள வச்சா நீங்க நிலை நிற்க முடியும். ஏமே அப்பதான் செய்யறதுக்கே அது என்ன ஆகுது, நீதி வரும். தேவன் நீதி குறித்து அறிவு வருங்க. இல்லைன்னா நீங்க உங்களுடைய ஒர்க் பேஸ் பண்ணியா போயிடுவீங்க, உங்க ஜபம் உங்க வேலை அப்படி போயிடும். இது எப்படின்னா நான் செஞ்சு நிக்கிறது இல்லைங்க, அவர் எனக்காக செஞ்சு இருக்கிறதுனாலதான் என்னால நிக்கவே முடியும். வழங்குதா இல்லைங்களா உங்களுக்கு? அததான் பவுல் அவ்வளவு அழுத்தமா சொல்றாரு. இப்போ வாங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது. நாங்கள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று காணப்படபடிக்கும். இதுதான் வெற்றி. ஒரு மனுஷன் எப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுது, எப்படி இன்னைக்கு பவுல் அவ்வளவு ஒரு ஓட்டத்துக்குள்ள பவுல் எப்படி ஒரு வைராகியம், பவுல் எப்படி அப்படி ஊழியம் செய்ய முடிஞ்சது, பவுல் எப்படி எல்லா சேலஞ்சையும் ஜெயிக்க முடிஞ்சது, எல்லா உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் எல்லா விதமான ஜெயிலையும் சிறையிருப்புகளையும் எல்லாம் எப்படி மாற்ற முடிஞ்சது, எப்படி அவரால் அவ்வளவு ஒரு துணிகரமான ஒரு காரியத்துக்குள்ள வர முடியுது. அதனாலதான் பவுல் அப்படி சொல்றாரு பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவனுடைய லாபத்தை நான் பெறும்படிக்கு. சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய லாபத்தை பெறும்படி. கிறிஸ்துவ ஆதாயம் படுத்திக் கொள்ளும்படிக்குன்னு சொன்னா என்ன? கிறிஸ்துவினால் வரக்கூடிய லாபத்தை நான் அடையும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று என்ன மாதிரி கொண்டு போறா பாருங்க. நான் எதையும் செஞ்சு நியாயப்பிரமாணத்தில் வர நீதினால் நான் வரலங்க, இது தேவன் நீதினால் நான் நினைக்கிறேன். அப்ப கிறிஸ்துவுடைய லாபத்தை நீங்க எப்படி பெற முடியும்? கிறிஸ்துவினால் வரக்கூடிய ஆதாயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவனுடைய நன்மை எப்படி உங்களால சூழ்ந்து கொள்ள முடியும்? உங்க சுயநீதினாலயா? சொல்லுங்க, உங்களோட சுயநீதினாலயா? இம்பாசிபிள், வாய்ப்பே கிடையாது. இது கிறிஸ்துவினால் வரக்கூடிய நீதி மேல வரக்கூடிய வெளிச்சம், அந்த வெளிப்பாடு, அதை உள்ளுக்குள்ள வைக்கிறீங்க பாருங்க. வாய் அதுல பேசும்போது பாருங்க, அதனால வர லாபத்தை பத்தி பேசுற. அல்லேலூயா. திருப்பாங்க சங்கீதம் 40க்கு வாங்க. 8, 9 சொல்லிட்டேன், 10 பிரசங்கம் பண்ண முடியல, அடுத்த வாரம் முடிஞ்சா பார்க்கலாம். 10 வாசிக்கிறேன். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. பாருங்க, இதான் சங்கீதக்காரனுடைய சக்சஸே. சங்கீதக்காரனுடைய முழு வெற்றி எதுல வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5 காரியம் அதுல சொல்லப்படுது பாருங்க. நீங்க எண்ணி பாருங்க, 5 காரியத்தை நான் சொல்ல அதுல இருக்கும் பாருங்க. 1, நீதியை என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. 2வது, சத்தியம் உமது சத்தியத்தையும். 3வது, உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். 4வது, உமது கிருபையும். 5வது, உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு. எத்தனை காரியம்? 5 காரியம் பாருங்க. பாருங்க, இது 5 அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் எதையுமே மறைக்கல, எதையுமே நான் மறைச்சு வைக்கணும்னு விரும்பல. 5 காரியத்தை அப்படியே சொல்றான் பாருங்க. அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மைத்துவம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். பாருங்க, இது யாருமே சொல்லிடுறதால வர்றது கிடையாதுங்க. இது பாருங்க, நீ உண்மையாருன்னு சொல்றதுனால வர்றதில்லை. உண்மையா இருக்கணும்னு நான் முடிவு எடுத்தாதான் நான் என்னால உண்மையா இருக்க முடியும்.
நான் உதாரணத்துக்கு கேட்குறேன் பாருங்க. நீங்க நல்லது பண்றீங்க இல்ல கெட்டது பண்றீங்க. நீங்க நல்லது பண்ணாலும் கர்த்தர் வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்து பேச போறது கிடையாது. நீங்க கெட்டது பண்ணாலும் கர்த்தர் வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்து எது ஒத்துக்கிறீங்க. உட்கார்ந்து ஒரே ஒரு 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 2-3 நாள் 66 புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு வச்சுங்களேன். வேதத்தை ஒரே இடத்துல 66 புத்தகத்தை நீங்க வாசிட்டீங்க. அப்பவும் கர்த்தர் வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்து மகனே ரொம்ப சந்தோஷம் 66 புத்தகத்தை வாசிச்சு உன்னை பாராட்டன்னு சொல்ல போறதும் கிடையாது. நீங்க புத்தகமே 66 புத்தகத்தை வாசிக்காம ஒரு வாரம் இல்ல ஒரு 15 நாள் ஒரு வருஷமா இருந்தாலும் உட்கார்ந்தீங்கனாலும் உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஏன் பைபிள் படிக்காம இருக்கிறேன்னு பேச போறதும் சொல்றது விளங்குதா இல்லைங்களா? ஏன்னா உண்மத்துவன்றது என்ன தெரியுங்களா? அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ன தெரியுங்களா? நானா எடுக்கிறது, நானா கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும்னு விரும்புறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? அப்படியே உங்களுக்கு வந்து நீ உண்மையா இருக்கியா உண்மையா இல்லையா, பைபிள் வாசிக்கிறியா வாசிக்க மாட்டியா, நீ பண்ணுவியா பண்ண மாட்டியா, ஏமாத்துவே ஏமாத்தாத இருப்பியா, கொடுப்பியா, அப்படியெல்லாம் கர்த்தர் கிட்ட பேச போறதுல உண்மையா இருக்கணும்ன்றது என்ன தெரியுங்களா? அவன் இருதயத்துக்குள்ளாகவே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், அதுதான் உண்மை. அதுக்கு பேர் தான் ஃபெய்த்ஃபுல்னஸ். இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. ஆமென். சொல்றது விளங்குதா இல்லைங்களா? அதனாலதான் பாருங்க நிறைய பேருக்கு இது புரியறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் உண்மையா இல்லை, உண்மையா இல்லைன்னால அது என்ன உண்மையா இருக்கிறேன் அப்படிலாம் இல்லை. இது வந்து உண்மையா இருக்கிறதும் உண்மையா இல்லாம இருக்கிறதும் யாரை சார்ந்தது சொல்லுங்க? யாருங்க சார்ந்தது சொல்லுங்க? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எது பண்ணாலும் கர்த்தர் பக்கத்துல உட்காரதில்ல, ஆனா நீங்க எதை பண்றீங்களோ அதுக்குரிய பலனை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. அவ்வளவுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, அந்த வேதத்தை வாசிக்கிறீங்க, ஞானத்தை கண்டடைறீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இவைகளால் ஒருவன் ஞானத்தையும் விவேகத்தையும் நீதியையும் நியாயங்களையும் கண்டடைவான். எதனால? இப்ப நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, நீங்க நீதியை கண்டடைறீங்க. தேவன் நீதி, தேவன் நியாயம், தேவனுடைய விவேகம், தேவனோட இடைப்படுறது எல்லாம் நீங்க கண்டடைறீங்க. இப்ப நீங்க படிக்கலன்னும் போது அதனால வரக்கூடிய ஞானத்தை நீங்க என்ன பண்ண முடியாது. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வந்து நீங்க கண்டடைறதும் கண்டடையாததும் கர்த்தர் வந்து உங்க கழுத்தெல்லாம் பிடிச்சி நெருக்க போறது கிடையாது. இது வந்து இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்றது இது முழுக்க முழுக்க என்னுடைய விருப்பத்தினால வருது. அதை தான் அங்க சொல்றாங்க, நான் செய்ய விரும்புகிறேன். ஆமென். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த 5 ரொம்ப முக்கியம். இந்த 5 அப்படியே பேசிட்டே போலாம், எனக்கு நேரம் இல்லை. அருமையா சொன்ன பாருங்க. நீதி, சத்தியம், ரட்சிப்பு, கிருபை, உண்மை. ஆமென். 5 அருமையான பாயிண்ட். ஹல்லேலூயா. எதுவுமே சந்தோஷப்படுறீங்க சொல்லுங்க? தேவ நீதி. ஹல்லேலூயா. அதெல்லாம் அதனால தான் சிலருக்குலாம் இது அவங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லி கொடுக்கறதுனால சிலது நமக்கு அறிவுக்கு வரும். தீர்மானம்ன்றது நம்ம ஆவியில வருது. ஆமென். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சொல்லி கொடுக்கறதுன்றது அது ஆவியாருடைய வேலை. வேதம் ஆவியானவர் சொல்லி தரார். வேதம் சொல்லுகிறது அவருடைய வேலையே என்னதுங்க? சொல்லி தரார். தீர்மானம் யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க? யார்கிட்ட இருக்கு தீர்மானத்தை? ஆவியானவர் எடுப்பார் நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. அவர் செய்யறதே கிடையாது. அதனாலதான் பாருங்க, எப்பவும் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மத்துவம், கர்த்தரை குறிச்ச அறிவு, கிருபை, இது எல்லாமே பாருங்க கர்த்தர் நமக்காக வச்சிருக்கார். சங்கீதக்காரன் அதெல்லாம் சொல்றான், இதை ஒன்றையும் நான் சபைக்கு மறைக்க இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம் எல்லோரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் தேவன் நல்லவரா இருக்கிறார். அவருடைய நீதினால உங்களை நிலைநிற்க செய்திருக்கிறார். அவரே உங்களுக்கு கிருபாதார பலியாக இருக்கிறார். அந்த பலியின் ஆதாரத்தின் மேல் உங்களை அவர் கட்டி வைத்து இருக்கிறார். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி, வெளிப்பாட்டுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வெளிச்சங்கள் எங்களுக்கு போதித்திராத காமக்கு நன்றி. நீ நல்ல தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி. ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி. நீரே எங்கள் நீதியா இருக்கிறீரே கர்த்தாவே. நீரே எங்கள் நீதியா இருக்கிறீரே கர்த்தாவே. நீரே எங்கள் நீதியா இருக்கிறீரே. சங்கீதக்காரன் சொன்னானே, நீதியை பிரசங்கிப்பேன் ஆண்டவரே. நீரே எங்கள் நீதியா இருக்கிறீரே கர்த்தாவே. உம்மை நாங்கள் பேசுவோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. இயேசு நாமத்தினால் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள்ல சந்தோஷம், சமாதானம், நன்மைகள் உண்டாவதாக. குடும்பத்துக்குள்ளாக ஜீவன் உண்டாவதாக. குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் வாய்க்காமலே போவதாக. குடும்பங்களுக்குள்ளாக எல்லா வெற்றிகளும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பத்துக்குள்ளாக வெற்றி உண்டாவதாக, நற்பலன்கள் உண்டாவதாக.
எல்லா வியாதியும் இயேசுவின் நாமத்தினாலே எங்க சரீரத்திலிருந்து வெளியேறுவதாக. ஆண்டவரே, நீர் வைத்த முற்றுப்புள்ளி நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுகம் என்கிற துவக்கம் இவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஏற்படுவதாக. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஜீவன், நீரே எங்களுக்கு தீர்காயுசுமா இருக்கிற அதற்காக மக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த நாம மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்பினை ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் உத்தரம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் பாடுவேன் உமக்காகவே, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவையில் நடந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் நடந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, சாத்தானை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, சாத்தானை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. ஹல்லேலூயா. கரணத்தை தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் உங்களை ஆசீர்வதித்தார்.